அறிவும் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் இஸ்ரேல் மோவாபு போர் பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் இறைவாக்கினர் எலிசாவின் அரும் செயல்களை பற்றி நாம் சிந்திப்போம். 2 அரசர்கள் 4வது அதிகாரம் இறைவாக்கினர் எலிசாவின் அரும் செயல்கள் சிலவற்றை பதிவு செய்கிறது. இஸ்ரேலின் பல முக்கியமான நகரங்களில் அப்போது இறைவாக்கினர் குழுக்கள் இருந்தன. அக்குழுக்களின் தலைவராக வழிகாட்டியாக இறைவாக்கினர் எலிசா இருந்தார். அக்குழுக்களில் ஒரு குழுவை சார்ந்த இறைவாக்கினர் ஒருவர் குடும்பத்திற்காக கடன் பெற்றிருந்தார். அந்த இறைவாக்கினர் இறந்துவிட்டதால் குடும்பத்தினரால் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை. இதனால் அந்த குடும்பத்தில் உள்ள சிறுவர்களை அடிமைகளாக கொடுக்க வேண்டிய கச்சூழல் ஏற்படுகிறது. பண்டைய காலத்தில் கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் அடிமைகளாக வாழ்வது வழக்கமாக இருந்தது. இங்கு குறிப்பிடப்படுகின்ற இறைவாக்கினருக்கு கடன் கொடுத்தவன் அவருடைய புதல்வர்கள் 2 அடிமைகளாக்க முயற்சிக்கிறார். அந்த சூழலில் இறைவாக்கினர் குழுவை சார்ந்தவரின் மனைவி இறைவாக்கினர் எலிசாவிடம் உதவி கேட்டு வருகிறார். எலிசா அவருக்கு செய்யும் உதவி முதல் நிகழ்வாக இந்த அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எலிசா இறந்த இறைவாக்கினரின் வீட்டில் இருந்த சிறிதளவு எண்ணெயை பெருகச் செய்து அதை கொண்டே வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க வைக்கிறார். மேலும் அவர்கள் வாழ்வை தொடர வழிவகுக்கிறார். இந்த அரும் செயல் 2 கருத்துக்களை நமக்கு கூறுகிறது. முதலாவது, இறைவாக்கினர் எலிசா ஆண்டவரின் ஆற்றலை கொண்டவராக அவருடைய பிரதிநிதியாக செயல்படுகிறார். இரண்டாவதாக, ஏழை கைம்பெண்ணான அந்த பெண்ணுக்கு ஆதரவாக செயல்படுவதன் மூலம் குரலற்றவர்களின் குரலாகவும் எலிசா செயல்படுகிறார் என நாம் கூறலாம். இதைத் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் எலிசாவும் சூனேமிய பெண்ணும் பற்றிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். சூனேம் நகர் இஸ்ரேல் பள்ளத்தாக்கின் கிழக்கு பகுதியில் அமைந்த ஒரு நகர். இறைவாக்கினர் எலிசா சூனேம் நகருக்கு வருகிறார். ஆண்டவரின் அடியவராக வந்த அவரை சூனேம் நகரை சார்ந்த பணக்கார பெண்ணொருத்தி உணவருந்தும்படி வற்புறுத்தி அழைக்கிறார். இறைவாக்கினர் எலிசாவும் அவருடைய வீட்டிற்கு சென்று உணவருந்துகிறார். அந்த நிகழ்வுக்கு பிறகு எலிசா அவ்வழியே செல்லும் போதெல்லாம் அந்த வீட்டிலே உணவருந்துவது வழக்கமாகிறது. இறைவாக்கினர் எலிசா கடவுளின் ஊழியர், கடவுள் மனிதர், புனிதர் என பெண்மணி நம்பினார். எனவேதான் அவரை உபசரித்தாள். இன்னும் அதிகமாக அவரை உபசரிக்க வேண்டும் என நினைத்தாள். எனவே தனது கணவனிடம், நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்கிறார். அவளுடைய கணவனும் அவளுடைய விருப்பத்திற்கு செவிசாய்த்து எலிசா தங்குவதற்காக அறை ஒன்றை கட்டி அங்கே தேவையான பொருள்களை வைக்க ஏற்பாடு செய்கிறார். அதன்பின் அவ்வழி செல்லும் போதெல்லாம் எலிசா அங்கே தங்கி ஓய்வெடுத்து செல்வது வழக்கம். தனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தன்னை உபசரிக்கும் அந்த பெண்மணிக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என எலிசா நினைக்கிறார். எனவே ஒரு நாள் அந்த அறையில் தங்கி ஓய்வெடுக்கையில் அவரது பணியாளர் கேகசியிடம் அப்பெண்ணை கூப்பிடு என கூறி அவளை அழைத்து வர பணிக்கிறார். அவள் வந்தபோது கேகசி வழியாக அவளிடம், நீவிர் எங்களுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்திருக்கிறீர்கள், உமக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? அரசரிடமோ படைத்தலைவரிடமோ பரிந்து பேசும்படி ஏதாவது உண்டா என கேட்கிறார். அப்பெண்மணி எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல் தான் அவர்களுக்கு உதவிகள் செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணம், என்னுடைய இனத்தாரிடையே நான் நலமாய்த்தான் வாழ்ந்து வருகிறேன் என பதிலளிக்கின்றார். எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்பதுதான் இதன் பொருளாக இருக்கின்றது. எலிசா அத்துடன் விட்டுவிட விரும்பவில்லை. அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைக்கின்றார்.
எனவே கேகசியிடம் வேறு எவ்வகையில் அவருக்கு உதவி செய்யலாம் என கேட்கின்றார். எலிசாவின் ஆவலையும் அவரது ஆற்றலையும் அறிந்துள்ள கேகசி அந்த பெண்மணியை பற்றி அதிகம் அறிந்தவராக இருக்கின்றார். கேகசி எலிசாவை நோக்கி, அவருக்கு குறை ஏதுமில்லை, ஆனால் அவருக்கு பிள்ளையே கிடையாது, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்கின்றார். எலிசா கடவுள் மனிதர், தான் விரும்புவதை கடவுளிடமிருந்து அவரால் பெற்றுத்தர முடியும். எனவே அந்த பெண்மணியை மீண்டும் அழைத்து, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்கிறார். அப்பெண்மணி பதட்டமடைகிறாள். அவள் கணவரும் வயது முதிர்ந்தவர். எனவே தனக்கு குழந்தை பிறப்பது கடினம் என அவள் நினைத்திருக்கலாம். அதுதான் கடவுளின் விருப்பம் எனவும் அவள் கருதியிருக்கலாம். எனவே எலிசா கூறுவதை அவளால் முழுவதுமாக நம்ப முடியவில்லை. அவர் எலிசாவை நோக்கி, எம் தலைவரே, உம் அடியாளை ஏமாற்ற வேண்டாம் என்கிறார். எலிசாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து ஆசையை வளர்த்து கொண்டால் அது நிறைவேறாமல் போனால் மிகுந்த ஏமாற்றமாகிவிடும். எனவேதான் அப்பெண்மணி அப்படி கூறுகிறார் போலும். பண்டைய காலத்தில் குழந்தை செல்வம் ஒரு குடும்பத்தின் முக்கிய செல்வமாக பார்க்கப்பட்டது. குழந்தை பெற முடியாதவர் சமூகத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டவராகவே வாழ்ந்தார். சூனேம் பெண்மணி எல்லா வசதிகளையும் கொண்டவளாக இருந்தாள். ஆனால் குழந்தை செல்வம் இல்லாதது அவருக்கு ஒரு பெரிய குறையாகவே இருந்திருக்க வேண்டும். அந்த குறையை அவர் ஏற்றுக்கொள்ள பழகியிருந்த நேரத்தில் எலிசாவின் கூற்று அவரை பதட்டமடைய செய்கிறது. இறைவாக்கினர்களின் வார்த்தை கடவுளின் வார்த்தை, அவை பொய்த்து போகாது. இறைவாக்கினர் எலிசா கூறியபடியே அப்பெண் கருவுற்று அடுத்த ஆண்டு அதே பருவத்தில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். குழந்தையின் வரவு அந்த குடும்பத்தில் குதூகலத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். குழந்தையும் வளர்கிறது. அறுவடை காலத்தில் தன் தந்தையுடன் வயலில் இருந்த அந்த குழந்தை தலை வலிக்கிறது என்று கூற தந்தையும் அவனை தாயிடம் அனுப்பி வைக்கிறார். தாயிடம் அந்த குழந்தை சிறிது நேரம் தாயின் மடியில் கிடந்தபின் இறந்து போகிறான். சூனேம் பெண்மணிக்கு இது பெருத்த ஏமாற்றமாகவே இருந்திருக்க வேண்டும். என்றாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இறைவாக்கினர் எலிசாவின் அறைக்கு சென்று அவரது படுக்கையில் குழந்தையை கிடத்துகிறாள். அதன்பின் இறைவாக்கினரை பார்ப்பதற்கு விரைகிறாள். தன் கணவரிடமும் குழந்தை இறந்ததை கூறவில்லை. மாறாக அவரிடம், வேலைக்காரன் ஒருவனை ஒரு கழுதையுடன் என்னோடு அனுப்பி வைக்கவும், கடவுளின் அடியவரிடம் நான் உடனே போக வேண்டும், விரைவில் திரும்பி வருகிறேன் என்கிறாள். வேலைக்காரனிடம் கழுதையை விரைவாக செலுத்த கூறிய அவள் இறைவாக்கினர் எலிசாவின் இருப்பிடத்தை நோக்கி விரைகிறாள். தூரத்தில் சூனேம் பெண்மணி வருவதை பார்த்த இறைவாக்கினர் எலிசா தனது ஊழியரான கேகசியை அனுப்பி அவளை சந்திக்கச் சொல்கிறார். கேகசி அவளிடம் கேட்ட கேள்விகளுக்கு விரைவாய் பதிலளித்த அவள் எலிசாவிடம் வந்து அவரது கால்களை பற்றி கொள்கிறாள். எலிசாவிற்கு ஏதோ நடந்திருப்பது தெரிகிறது. ஆனால் குழந்தை இறந்தது அவருக்கு தெரியாது. அவள் அவரை தன்னுடன் வரும்படி கட்டாயப்படுத்துகிறாள். இறைவாக்கினர் அவரது ஊழியரை அனுப்பிய போது அவள் அதற்கு இணங்கவில்லை. அவரை கட்டாயப்படுத்தி அழைத்து செல்கிறாள். எலிசா வீட்டினுள் நுழைந்தபோது இறந்த பிள்ளை தம் படுக்கையில் கிடப்பதை காண்கிறார். அவர் குழந்தையின் தாயையும் அவரது ஊழியரான கேகசியையும் வெளியே அனுப்பிவிட்டு கதவை தாளிட்டு கொண்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். பின்பு படுக்கையின் மேல் ஏறி வாயோடு வாயும் கண்களோடு கண்களும் கைகளோடு கைகளும் வைத்து பிள்ளையின் மேல் இருமுறை படுக்கிறார். பிள்ளையின் உடம்பில் சூடு ஏறியதும் குழந்தை 7 முறை தும்முகிறது. பின் கண் திறந்து பார்க்கிறது. இறைவாக்கினர் பிள்ளையின் தாயை அழைத்து பிள்ளையை அவளிடம் ஒப்படைக்கின்றார். அவளும் அவர் காலில் விழுந்து வணங்கிவிட்டு குழந்தையை அழைத்துச் செல்கின்றார். கடவுளின் வார்த்தைகளை பேசும் இறைவாக்கினர் கடவுளின் ஆற்றலையும் கொண்டவராக உள்ளார் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. சூனேம் பெண்மணியுடன் தொடர்புடைய இந்த 2 நிகழ்வுகளும் இறைவாக்கினர் எலியா சாரைபாத்து கைம்பெண்ணுக்கு செய்த
செயல்களுடன் ஒத்துப்போவதாக உள்ளன. மேலும் உண்மையாகவே எலிசா இறைவாக்கினர் எலியாவின் வாரிசாக இருக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு எலிசா கில்காலுக்கு செல்கிறார். அங்கே இறைவாக்கினர் குழுவை சந்தித்து அவர்களுடன் உரையாடுகிறார். நாட்டில் பஞ்சம் நிலவிய காலம் அது. எங்கும் உணவு பற்றாக்குறை நிலவுகிறது. எலிசா இறைவாக்கினர் குழுவினருக்கு போதிக்கையில் இறைவாக்கினர் குழுவிற்கு கூழ்காய்ச்ச பணியாளர் ஒருவரிடம் பணிக்கிறார். இறைவாக்கினர் குழுவை சார்ந்தவர்களுள் ஒருவர் வயலுக்கு சென்று காட்டுக்கீரை பறித்து வரச் செல்கிறார். அவர் பேய்க்குமட்டி கொடியை கண்டு அதன் காய்களை போர்வை நிறைய பறித்து வருகிறார். பேய்க்குமட்டி காய்கள் விஷத்தன்மை கொண்டவை. அவற்றை நறுக்கி பானையில் வேக வைக்கிறார். அவற்றை கூழாக்கி இறைவாக்கினர் குழுவுக்கு குடிக்க கொடுத்த போது அதில் விஷத்தன்மை இருப்பதை அறிந்து, கடவுளின் அடியவரே, பானையிலே சாகடிக்கும் நஞ்சு இருக்கிறது என அவர்கள் அலறுகிறார்கள். அவர்களால் அந்த கூழை உண்ண முடியவில்லை. இறைவாக்கினர் எலிசா அவர்களிடம் கொஞ்சம் மாவு கொண்டு வரச் சொல்லி அதை பானையில் இட்டு அந்த கூழில் இருந்த நச்சுத்தன்மையை போக்குகின்றார். அதன்பின் அனைவரும் அந்த கூழை குடித்து பசி ஆறுகிறார்கள். அதே பஞ்சகாலத்தில் 100 இறைவாக்கினர்களை கொண்ட இறைவாக்கினர் குழுவில் எலிசா இருக்கின்றார். அவர்கள் உண்பதற்கு உணவு இல்லை. அப்போது ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்த 20 வார்கோதுமை அப்பங்களையும் ஒரு கோணிப்பை நிறைய முற்றிய தானிய கதிர்களையும் கொண்டு வந்து இறைவாக்கினரிடம் கொடுக்கின்றார். எலிசா தனது பணியாளரிடம் இவற்றை மக்களுக்கு உண்ணக்கொடு என கட்டளையிடுகின்றார். பணியாளன் உள்ளத்தில் கலக்கம். 20 வார்கோதுமை அப்பங்களை எப்படி 100 பேருக்கு பகிர்ந்தளிப்பது? எனவே அவன் எலிசாவிடம், இந்த 100 பேருக்கு இவற்றை நான் எப்படி பரிமாறுவேன் என கேட்கின்றார். எலிசாவோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ணக்கொடு, ஏனெனில் உண்டபின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்கின்றார். அவ்வாறே பணியாளன் அந்த 20 வார்கோதுமை அப்பங்களையும் முற்றிய கதிர்களையும் அவர்களுக்கு பரிமாறுகின்றான். அவர்களும் உண்கிறார்கள். அவர்கள் உண்டபின்னும் வார்கோதுமை அப்பங்களில் மீதி இருந்தது என பார்க்கிறோம். இறைவாக்கினர்கள் எப்போதும் கடவுளின் ஆற்றலை ஆதாரமாக கொண்டே செயல்படுபவர்களாக இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.